குயில் கூவுற நேரம் சாப்பிட்றோம். இது விடிய வளன கையில் இது பின்னேற குயில் கூவுது. ஓஹோ என்ன என்ன கொண்டு போடுதோன்று இவ்வளோ சனம் இந்த வண்டில் கடையில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அது வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து தோட்டத்துக்குள்ளேயே நிற்கிறோம்னா பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே நெல்லுகள் எல்லாம் விளையிற பருவம். கொஞ்சம் வெட்டியாச்சு, வீட்டு தர இன்னும் வெட்டே இல்லை. இன்றைக்கு வந்து தோட்டத்துக்குள்ளே வச்சு என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு ஒரு மாலை பொழுது வந்து ஒரு மழை நேரம் பொழுதும் அதுக்கு வந்து கூடுதலாக பார்த்துருப்பீங்க வண்டில் கடையில் மரவள்ளி கிழங்கு பொரியல் சாப்பிட்ருப்பீங்க. மழை நேரம் தான் கூட வண்டி சாப்பிடுவேணும். அதைத்தான் நாங்கள் வீட்டையே எவ்வளோ ஈஸியாக இலவான முறையில் நல்ல செய்த நாங்கள் நாள் ஆகிட்டுது. நாங்கள் செய்து இப்போ ஒரு வருஷ கணக்காக வர முடியும் நினைக்கிறேன். அதைத்தான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம். ஆனால் நாங்கள் வீட்டிலேயே செய்கிறது வந்து இலகுவான முறையிலையும் செய்து கொள்ளலாம், நிறையவே செய்து கொள்ளலாம். அப்படித்தான் இருக்கும். அதோட நல்ல சம்பளம் இறைச்சி வச்சிருக்கிறோம். அதோட தான் அப்படியே தொட்டு சாப்பிட போகிறோம். தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். அப்படியே நாங்கள் ஒட்டுச்சுட்டான்ல இருந்து மரவள்ளி கிழங்கு வேண்டி கொண்டு நாங்கள் சந்தையில் அப்படியே பார்ப்போம். நாங்கள் இப்போ ஒரு ஊருக்கோ உள்ள ஒரு சின்ன சந்தையில் மரவள்ளி கிழங்கு வேண்டுறோம். அக்கா தண்ணி எடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு வடிவான ஒரு சின்ன சந்தை பாருங்க, நல்ல அழகாய் சைட்டெல்லாம் அடைச்சி நீட்டாக வச்சுருக்குறான். இதெல்லாம் ஊருக்குள்ளே உள்ள மரக்கறிகள். இந்த தூரத்தில் இருந்து வார இல்லை தம்புள்ள அங்கால இருந்து எல்லாம் ஊருக்கு உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நாங்கள் 1 கிலோ கிழங்கு அளவில் வாங்கியிருக்கிறோம். இந்த கிழங்குல வந்து சின்னனா அந்த வேர் தன்மைகள் இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அது வந்து அந்த பொரியல் சாப்பிடேங்க நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கிழங்கை வந்து தோலெல்லாம் முறித்து கழுவி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த ஒரு பின்னேற டைம்களில் வந்து கூடுதலாக வந்து இவ்வளோ சனம் இந்த வண்டில் கடையில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அது வந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7-8 பொரியலுக்குள்ள வந்து ஒரு 100 ரூபா 180 ரூபாண்டு கொஞ்சம் சம்பளம் வச்சு கொடுக்கலாம். ஆனால் இதுவே நாங்கள் 1 கிலோ கிழங்குல இவ்வளோ பொரியல் செய்து கொள்ளலாம் சொல்லுங்க. நாங்களே அடிக்கடி வேண்டுறோம். மற்றது இவைகளுக்கு கொஞ்சம் இந்த விருப்பம், சின்னாக்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் நம்ம இந்த கிழங்கு பொரியல். இப்போ நாங்கள் வந்து அதை வந்து வீட்டையே செய்து கொள்ளைக்க வந்து லாபமாகவும் செய்து கொள்ளலாம், அதோட வந்து நிறையவே செய்து கொள்ளலாம். அதோட அப்படியே பாருங்க, காணி ஃபுல்லாக எல்லாம் செட்டிக்கு வெட்டி ஆக்கியாச்சு. மழையும் நேற்று ஒரு பாட்டம் பெய்யுது. இந்த கொண்டையும் காணையில் காணையெல்லாம் நான் சரியான வக்கையாக இருக்குது, பயங்கர வக்கை. மழை வெறுமா போல தான் இருக்குது, தூரங்கேயோ பெய்யுது மழை. இந்த இடம் தான் சுஜி அண்டைக்கு உழுத இடம், இன்னும் பாத்தி கட்டையில். இப்போ நேற்று இருக்கா மழை சாதுவாக பெய்தபடியால் இனி திருப்பி இருக்கா உழுது போட்டு தான் கட்டணும். மண்ணெல்லாம் இறுகிடும். இங்கே வருங்க புல்லுகள் வருது, திருப்பி இருக்கா உழுது போட்டு. என்ன இப்போ உழுது போட்டு இப்போ கமுகந்தரைக்கெல்லாம் நாங்கள் தண்ணியை விட புல்லு தான் சும்மா அப்படி வருது, கீரை வந்த மாதிரி தான் வருது. கிளிப்புள்ளி ஆக்கள் வந்துருந்தா அந்த மரத்தில் கத்திடும். உங்கள் தூரத்தில் தெரியுது மெதுவாக. என்ன செய்யும்? நல்ல கிழங்கா? நல்ல கிழங்கு, நல்லா இந்த உரிக்கிறதுக்கு மாப்பிடி பாவம் இருக்குது. அப்படி உறிஞ்சி வந்தாலே நல்ல கிழங்குன்னு நினைக்கலாம். இந்த தோலை தான் நாங்கள் அப்படியே அவிச்சு போட்டு காய விட்டுட்டு பொரிச்சு சாப்பிட நல்ல அப்பளம் மாதிரி இருக்கு. அப்படி உரியுது. துண்டு வரதாக வட்டி எடுத்துக்கலாங்க. அப்படியே நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். 2-3 தரம் கழுவி எடுத்து விட்டாச்சு. இப்படி பாதியாக நாங்கள் பிளந்து தானே வச்சுருக்குறோம் கிழங்கு. இதை வந்து இப்படியே நாங்கள் 2 ஆக்கி விட்டாச்சு. அப்போ தான் நல்ல அந்த முருவை பொரியும் எங்களுக்கு. ஆக மொத்தமாக இருந்தால் பொரியிறதுக்கு நேரஞ்சிடும். இந்த அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கிடுவோம். இந்த மாப்பிடி பானை கிழங்கண்டா தான் இந்த மாதிரி பூத்து கொண்டு வரும் இல்லையா பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த பொரியலுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கொண்டா சரி.
மனக்குணத்துக்கு எல்லா பறவைகள் குருவிகளோட சத்தம் தான். இதை அப்படியே நல்ல வடிவாக குலுக்கி விடுவோம். மகான் பாரார் பாருங்க. இது என்னய்யா தாமரையில் எப்படிங்கன்னு வாரீங்க குளத்துக்கு? அதோடையா? சரி சரி. எப்படிங்க போய் என்ன செய்த நீங்கள்? பனம்பழம் பிடிக்கவில்லை. பனம்பழம் இருக்கும். தாமரையிலே கவனம் வையுங்க. மரவள்ளி கிழங்கு பொறிச்சு போடுவோம் சாப்பிடுவோமே. அதுக்கு எப்படி வடிவாக இருக்குன்னு கணக்கு எப்படி கொண்டு நீங்களோ கொண்டா? சரி இதில் கிடக்கட்டும். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம் பாருங்க இப்படி இருக்க. இனி என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பு மூட்டி நாங்கள் அவியத்தான் விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சள் உப்பெல்லாம் பிரட்டி வச்சுருக்கிற கிழங்கை வந்து நீத்து படிக்காமல் போடுறோம். இது வந்து ஆவியில் அவிச்சு போட்டு தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். அப்படி பொரிக்க வந்து எண்ணெய் முழுக்காது, உங்களுக்கு நல்ல சொப்டாகவும் இருக்கும் கிழங்குகளுக்கு. இது வந்து ஒரு ஈஸியான முறை தான், ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பொரிய. இதில் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் அப்படின்றீங்களோ? உண்மையாக தான். என்ன கொண்டு போடுதோன்று ஒரே மிக்க வெப்பம்னு பார்த்தேன். ரைட், இப்படியே மூடி விடுவோம் அவியட்டுக்கு உங்களுக்கு. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். கிழங்கு வந்து நல்லாவே அவிய வேணும் இல்லை, எங்களுக்கு நார்மலாகவே அவிஞ்சா சரி. வந்துட்டு கிழங்கு வந்து நாங்கள் அப்படியே இறக்கி கொள்ளுவோம். இப்படி இருக்குன்னு வேறு இப்போவே சாப்பிடலாம். பொரிச்ச கிழங்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொரிச்சு போட்டால் அப்படியே சுட சுட நீங்கள் சம்பளோட சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பொரிக்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வைப்போம். மஞ்சள் வாசம் வருதா? கிழங்கு வந்து அப்படியே நல்லாவே அவிஞ்சிட்டு, அடியில் உள்ள கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிடிஞ்சு பாருங்க. நசிச்சா எப்படி போகுது அணிஞ்சு அப்படி வெட்டப்படுது. இது வந்து மேல் தோல் மட்டும்தான் அப்படியே பொரியும். பொரிஞ்சிட்டு தானே உள்ளுக்கு அந்த அவிஞ்சு தானே இருக்குங்களா. அப்போ அதுவே எங்களுக்கு காணும் நல்ல இந்த கடிச்சு சாப்பிடக்க நல்லா இருக்கும். இது வந்து இந்த வேரோட போட்டால் இதை பிடிச்சி அப்படி சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ஓரளவான வேர்க்கிழங்குகள் வந்து நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ வந்து எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் மரவள்ளி கிழங்கு துண்டை வந்து அப்படியே பொரியலுக்கு போடுவோம். அவிஞ்ச கிழங்கு தானே வேகமாக பொரிஞ்சிடும். இப்போ நார்மலாக வந்து நாங்கள் என்னத்துக்காக அவிஞ்சு போட்டு அப்படியே பொரிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், இப்போ பொரியக்கு வந்து எங்களுக்கு ஆக மொறுமொறுப்பாக இல்லாமல் உள்ளுக்கு கொஞ்சம் வந்து அவிஞ்சு அப்படி பொரிஞ்சு வரைக்க தான் இன்னும் நல்லா இருக்கும். அதோட வந்து எண்ணெயும் வந்து இழுக்காது எங்களுக்கு. வெளியில் கடிக்க கரமரம் உள்ளுக்கு சாஃப்டாக இருக்குமா. இப்போ தண்ணியில் நாங்கள் அவிச்ச மாட்டோம், என்ன செய்யும் கரைஞ்சிடும். சில கிழங்கு வந்து சிலது வந்து நல்லாவே அவியும், சிலது வந்து ஓரளவுக்கு அவியும். கிழங்குகள் வந்து வித்தியாசம் தானே. அப்போ வந்து தண்ணியில் அவிக்க வந்து தண்ணி விட்டு அவிச்சா வந்து டக்குனா கரைஞ்சிடும். கரைஞ்சா இப்போ இந்த பொரிக்கிறதுக்கு அது சரி வரும். அதனால தான் ஆவியில் வந்து அவிச்சினாங்க. இப்போ வந்து இப்படியே பிரட்டி விடுவோம். பார்த்தீங்களா இப்படி அடாடாண்டு பொரிஞ்சிட்டு. அவ்வளோதான் வேலையாண்ணா. அவ்வளோதான் வேலை. நல்ல மொறுமொரண்டு எங்களுக்கு பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் மிச்ச கிழங்கையும் பொரித்து எடுத்துக்கொள்வோம். ரெண்டு மூணு தரம் பொரிக்க கிடக்கு. 2 தரம் பொரிக்க இருக்குது. ஆனால் இதுக்கு எண்ணெய் இழுக்காது பாருங்க. கொஞ்சம் எண்ணெயாக தான் விட்டு நாங்களும். ஆனால் வந்து எண்ணெய் இழுக்காது. இவ்வளோ எண்ணெயும் இருக்கும் பாருங்க பொரிச்சு முடிஞ்ச அப்புறம். என்ன தம்பி உங்களோட தாமரையிலே காணல? ஜேர பிள்ளைங்க தாமரையில் பொரிச்சு முடியுது. இன்னும் ஒரு காப் பொரிஞ்சா சரியோ. எல்லாருக்கும் இலையில போட்டு கொடுப்போம் சம்பல். தம்பிக்கு விருப்பமா இது? போமோ சம்பல் சாப்பிட்டு பார்த்துட்டீங்களான்னு கேளுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டீங்களா? பார்த்தீங்களா? அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்ச வேலையை சாப்பிட்றதுக்கு தான் செய்ததே நெய்யா. அப்படியே பொட்டிச்சு வச்சுக்கிறத பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குண்ணா.
கேமரா இல்லாததுக்கு அப்படிங்க வந்தீங்க. சரியா. இதில் பாருங்க ஒரு பூச்சி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த இதில் உள்ள அந்த சருகுகள கலர்லேயே இருக்குது. அந்த அதாவது புல்லுன்ற கலர்லேயே இருக்குது பாருங்க. அது சிலது அந்த கும்பிட பூஜைன்னு சொல்லி கையை வைக்கணும். உங்கள் பிறந்துட்டு பார்த்தீங்களா? அது விட்டி, இது விட்டி. ஓணானுங்கள் எல்லாம் அது சுயி அந்த நிறத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும். பச்சாந்தி மாதிரி மாற்றிக்கொள்ளுது. ஆனால் அப்படி இருக்குது இந்த இலைச்சருகளோட. முதல் பார்த்திங்கன்னா நாங்கள் பொரிச்ச கிழங்கு எடுத்துக்கொள்ளுவோம். அதோட வந்து சம்பல். என்ன கணக்கு கிழங்கு போட்டுருக்குறீங்க? கொஞ்சமாக இருக்கா, அது சின்ன ஆளுக்கு. அதோட வந்து வெங்காயம் அப்படியே தாமரையில் காரணம் கொடுங்க. இட்டுங்க. என்ன தம்பி என்ன சாப்பிடுது? முதல் சாப்பிட்டாரு. அதுதான் நல்லா இருக்கு. சம்பளோட சாப்பிட்டு பாருங்க. இப்போ எப்படி இருக்கு? ஒடியாங்க மெட்டியாக்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஒடியாங்க அப்படியே தம்பிக்கு பக்கத்தில் இருங்க. குறைக்குதா சம்பளம் பிள்ளைக்கு? கிழங்கு பொரியல் வேணுமெண்டா ஓடி வாங்கோ. என்ன கொஞ்சமாக வைங்க. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். என்ன குயில் கூவுற நேரம் சாப்பிட்றோம். இது விடிய வளன கையில் இது பின்னேற குயில் கூவுது. ஓஹோ. என்ன நிப்பாட்டி போட்டு சம்பல் வேற லெவல் செய்யும். குயில் ஐயா அது கொக்கு அந்த மாதிரி தான். இந்த பொரியல் அப்படி இருக்கு. மேலே கிழங்கு பொரியல் சட்டப்படி இருக்கு. நல்லா இருக்கா? பொரியல் நல்லா இருக்கோ இல்லாத வாய்க்கு நாக்குக்கு நல்லா இருக்கோ பொரியல். ஆனால் நல்லா இருக்குது. பொரியல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உள்ள அந்த அவிஞ்சு நல்லா இருக்கு. உண்மைதான், பொரியல் சூப்பராக இருக்கு. அது ஒரு நல்ல பின்னேறம். சம்பல் என்ன சொல்லு? உரைக்குதா? நல்லா இருக்கு. இந்த சம்பளை அரைச்சி தான் எடுக்கணும். இப்போ வேறு சாப்பாடுகளுக்குன்னா பிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இது மிக்சியிலையோ இல்லாட்டி அம்மியிலையோ அரைச்சி தான் எடுக்கணும் இந்த சம்பல். ஆனால் ரோட்டுக்கரையில் இந்த சம்பல் வச்சுக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமான சம்பல். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உரைப்பாயும் இருக்கும். ஏன்னா கட்டை சம்பல் மாதிரி இருக்கும். கட்டை சம்பல் மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வீட்டை செய்கிற வரையாங்கள உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை நேரத்துக்கு சும்மா அந்த மாதிரி ஒரு மழை நேரத்துக்கு மாலை நேரம் சிற்றுண்டி தான். அந்த மாதிரி இருக்கு. ஒன்றை சாப்பிடுவோம். சாப்பிட பார்க்க சரி, அந்த முறுமுறுப்பை பார்க்க சரி, எப்படி முறுமுறுப்பாக இருக்கணும். நம்ம எவ்வளோ கிடைச்சா கரெக்டாக நீங்களும் இப்படி செய்து பாருங்க. கரை நேரம் செல்லாது இது செய்கிறாக்கு. செய்யறது சுகம், ஆனால் டேஸ்ட் மட்டும் சொல்லி வேற இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். மரவள்ளி கிழங்குல நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம். அதில் வந்து இதுவும் கொண்டு ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டான ஒரு பொரியல் வந்து செய்து கொள்ளலாம் நீங்களும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இன்றைக்கு எங்களோட தம்பி தங்கச்சியாக்கெல்லாம் வந்துருக்கு. சித்தின்ற பிள்ளையாள் சித்தியாக்களும் வந்து கொண்டு இருக்கு. நம்ம இரவுக்கு ஒரு காணொலி ஒன்று எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.